ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். இன்று 15/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி. முதலில் இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று நல்ல ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை நல்ல குருவோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:03 மணி வரை திருவோண நட்சத்திரம் இருக்கின்றது. அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:30 மணி வரை வளர்பிறை துவாதசி. அதன் பின்பு திரையோதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்கள் இன்றைய நாளிலே. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய தினம் உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த செயல்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். பணம் கைக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்கி வெற்றிகரமாக வீட்டை முடித்து தை மாதத்திலே கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். சொந்த பந்தங்களின் அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை வழியிலே ஒரு ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழியிலே ஏதேனும் ஒரு ஆதாயம் உண்டாகும். சிறிதோ பெரிதோ ஒரு ஆதாயம் உண்டாகின்ற நாள். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து விரைவிலே கெட்டி மேளம் கொட்ட இருக்கின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். காரிய வெற்றி கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். உத்தியோக உயர்வு ஒருவர் கிடைக்கும் போது அவருக்கு அத்தனை நாட்கள் நாம் உழைத்த உழைப்புக்கு இறைவன் பலன் அளிக்கின்றான் என்கின்ற சந்தோஷம் ஏற்படும். ஆகவே அது அருமையான ஒரு சந்தோஷம். அதை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிப்பீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிதாக ஏதேனும் வாங்குவீர்கள். நகை வாங்குவீர்கள். இப்படி புதிதாக ஏதேனும் வாங்குவீர்கள். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாராகி தேவியை பணிய வேண்டும். வாராகி தேவியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம பாதிப்பு இருக்கின்றது. சந்திராட்டம நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. யாரிடத்திலும் அதிகமாக பேசக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும்.
யாருடைய சொந்த விஷயத்திலும் தலையிடாதீர்கள், கருத்து சொல்லாதீர்கள். இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என்று கருத்து சொல்லாதீர்கள். வேலை மிகவும் அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிதாக கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம், கவனமாக இருங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டாளிகளோடு கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பயத்தை நீக்குவதற்கு சக்கரத்தாழ்வாருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். சக்கரத்தாழ்வாருடைய காயத்ரியை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சக்கரத்தாழ்வாருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். நரசிம்மருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சோளிங்கர் நரசிம்மரை பணிய வேண்டும். சோளிங்கர் நரசிம்மருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். அருகில் இருந்தால் சோளிங்கருக்கு சென்று வாருங்கள். சென்று சோளிங்கர் நரசிம்மரை தரிசனம் செய்து வாருங்கள். இன்றைய நாள் சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கோ அல்லது இருக்கும் இடத்திலிருந்து வசதியான வீட்டிற்கு போவதற்கோ யோசனை செய்வீர்கள். அவை நல்லபடியாக முடியும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற நாள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக, இறையருள் சேர்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். எந்த வேலை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். வெற்றியை நமக்கு தருகின்ற அற்புதமான தெய்வம். கந்தா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று கந்தனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்வார், கந்தா என்றால் இந்தா என்று தருகின்ற தெய்வம் திருச்செந்தூர் முருகன் என்று. ஆகவே திருச்செந்தூர் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று கடலிலே ஸ்நானம் செய்து முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். வெற்றியே கிடைக்கும். வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். வேலை சரியாக செய்யவில்லை என்றால் கெட்ட பெயர் ஏற்படும். ஆகவே வேலையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகின்ற நாள். உடல் உழைப்பு அதிகமாகும், ஆனால் பலன் குறைவாக கிடைக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைய நாளிலே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படும். ஆகவே அவர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நலம். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். வாகனங்களிலே செல்லும் போது செல்போன் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டாதீர்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் ஏற்படலாம். வீடு வண்டி வாகன வகையிலே விரய செலவுகள் ஏற்படும். ஆகவே தைரியமாக கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தருகின்ற நாள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். அறிவுரை எல்லாம் சொல்லாமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நலம். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகன். சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிமலை முருகனை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கூட்டுத் தொழிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிதாக ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள், அதன் மூலம் சுப விரயம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திருமண பேச்சுவார்த்தை முடிந்தால் பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமண ஆடைகள் எல்லாம் வாங்குவதற்காக செலவு செய்வீர்கள், திருமண செலவுகள் செய்வீர்கள், அதுவும் சுப விரயம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற இன்றைய அற்புதமான நாளிலே நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்க யோசித்தால் அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு உண்டாகும், பதவி உயர்வு உண்டாகும், நல்ல இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் விரும்புகின்ற இடத்துக்கு உங்களை மாற்றம் செய்வார்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் பல வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மேலும் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பாலா திரிபுர சுந்தரியை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பாலா திரிபுர சுந்தரியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். பாலா திரிபுர சுந்தரியை பணிந்தால் உங்களுக்கு மேலும் வெற்றிகள் தேடி வரும். இன்றைய நாளிலே அம்மனுடைய அருள் வேண்டும் இன்றைய நாளிலே உங்களுக்கு. ஆகவே பாலா திரிபுர சுந்தரியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற நாள். இனி கடனே இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு கடன் எல்லாம் மொத்தமாக அடைத்து விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விட்டு இன்றைய நாளிலே நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைப்பீர்கள். அப்படி ஒரு அருமையான நாள். கடன் தொல்லைகள் தீரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். பொருள் வரவு, தன லாபம் என எல்லாம் சேர்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வருகின்ற நாள். வேலை மாற்றம் ஏற்படும். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவுகள் எல்லாம் செய்கின்ற நாள். அற்புதமான இந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேனுபுரீஸ்வரரை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தேனுகாம்பாள் சமேத தேனுபுரீஸ்வரரை பணிந்து இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் தவிடு பொடியாகி இன்றைய தினம் காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு சகஜமாக பழகுகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கெட்டி மேளம் கொட்டப் போகின்றது விரைவிலே இல்லத்திலே. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தீர்கின்ற நாள். அற்புதமான இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். பண்ணாரி மாரியம்மன், சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மனை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தை பாக்கியம் அருமையான ஒரு பாக்கியம். செல்வத்திலே ஒரு அருமையான செல்வம் குழந்தை செல்வம், அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. கடன் இருந்தால் அதை அடைத்து விடுவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சொந்த தொழில் துவங்குவதற்காக கடனுக்கு ஏதேனும் அப்ளை செய்திருந்தீர்களால் இன்றைய தினம் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலிலே நல்ல முதலீடு செய்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைத்து மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சோட்டானிக்கரை பகவதியை பணிய வேண்டும். சோட்டானிக்கரை பகவதியை பணிந்த இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். ஏதேனும் சிறு பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரிடம் செல்லுங்கள். மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்கி சாப்பிடாதீர்கள். மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுங்கள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே சற்று முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்றைய தினம் வாங்கக்கூடாது. புதிய கடன் வாங்கினால் அடைக்க முடியாது. ஆகவே இன்றைய தினம் புதிய கடன் வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். நீ இப்படி செய் அப்படி செய் என்று யாருக்கும் உபதேசம் செய்யாதீர்கள். உங்களுக்கு பெயர் கெட்டு போகும். ஆகவே அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை பணிந்து ஏற்றம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய மனம் உற்சாகமாக காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். நிறைய பணம் வந்து கடன் பிரச்சனைகளை அடைத்து விடுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும். தொழிலிலே விருத்தி, செய்கின்ற காரியங்களிலே வெற்றி. சுய தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே வெற்றி, கலைகளிலே வெற்றி,
என எல்லா விதத்திலும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். வெற்றி லக்ஷ்மி உங்களை இறுக பற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த வெற்றிகளை எல்லாம் கொண்டாடுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவாரூர் தியாகேசன். திருவாரூர் தியாகேசனை பணிந்து திருவாசகத்தை பாடி, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்கள். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருவாசகத்தை படித்து திருவாரூர் தியாகேசனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் இறையருளாலே எல்லா வெற்றிகளும் தேடி வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.